160 ஸ்டூடெண்ட்ஸ்னு ஆரம்பிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ 15 வருஷம் ஆச்சு. இப்போ 6800 மாணவர்கள் அவங்க குடும்பங்களை வந்து தொட முடிஞ்சிருக்கு. 6800 விடாமுயற்சியா படிச்சேன். நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்க அப்பாக்கு இவ்வளவுதான் வருமானம், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சாமி நீதான் சாமி, எங்க ஆயால காப்பாத்துனதே நீதான். நான் என் கையால 10 பேத்துக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என் மாமன் இருக்கான். நகரம்ங்கிறது ஒரு தன்னார்வ அமைப்பு இல்ல, அது ஒரு இயக்கம், கல்விக்கான ஒரு இயக்கம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க கூட காசு இல்லாதனா அந்த எஸ்ஆர்எம் விட்டு வெளியே வரும்போது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரா கோல்டு மெடலோட நான் வெளியே வந்தேன். என் பையன் படிச்சிருவான், படிச்சு சக்சஸ் பண்ணிடுவான். யாருனே தெரியாதவங்க நம்மள படிக்க வைக்கணும்னு சொல்லும் போது எனக்கு வந்து அவர் வந்து கடவுளுக்கு மேல. நீங்க வாங்கின டாக்டர் பட்டத்தை விட இந்த மனசுதான் பெருசு. டாக்டர் ரமேஷ் அவர் இப்போ காலேஜ் முடிச்சு இப்போ நான் கம்பெனி வச்சிருக்கேன். நானு சீனியர் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு எம்என்சி கம்பெனில 3.5 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஐஎம் கோழிக்கோட்ல வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 3 கிராஜுவேட்ஸை உருவாக்கிட்டேன்னு நம்புறேன். அருமையான ஊடு கட்டி இருக்குது. எனக்கு எது வேண்டாங்க, படிச்சு வேலை வாங்குச்சுல்ல, எனக்கு அதே போதும். பல தலைமுறைகள் நீங்க நல்லா இருப்பீங்கண்ணா. எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க, என்ன எப்படியாவது படிக்க வச்சிருங்க. அப்படி படிக்கணும், படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. அகரத்துக்கு இது கொடுத்தா இது இந்த குழந்தைக்கு போய் சேரும்ங்கிற நம்பிக்கை கொண்டு வந்து விதைச்சது. அகரத்துக்கு போகணும்னு சொல்லி யாராவது வண்டியில ஏறினா வந்து காசு கிடையாது. அகரத்து ஒரு அங்கமா ஒரு 95,000 அப்ளிகேஷன்ஸ் அத்தனையும் கொண்டுட்டு வந்து சேர்த்து ஒரு செயல்படுத்துறது முக்கியம்னா ஒரு 250 கல்யாணத்தை நிறுத்திருப்போம். அவருடைய தேடல் தான். ராமராஜ் கேட்டல் சார்பாக 25 லட்சம் இன்னைக்கு செக் கொடுக்கறதுக்கு. என்ன கிராஃப் இது! சோ ப்ரவுட். இது இன்னும் பல மடங்காகணும், எப்பவுமே நீடிச்சிருக்கணும்.